ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 58வது கூட்டத்தொடர் இன்று மதியம் ஆரம்பமாகி நடைபெற்று வருகிறது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் தலைவர் ஜோ க்ளோபர் தலைமையில் கூட்டத்தொடர் ஆரம்பமானது. I hereby declare open the 58th session of the Human Rights Council. இந்த கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். This must include focused action to conquer the most widespread human rights abuse in history, inequality for women and girls. கூட்டத்தொடரின் ஆரம்பத்தில் உரையாற்றிய ஜோ க்ளோபர் தனிமனித அடிப்படை சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். The erosion of fundamental freedoms and an alarming backlash against human rights in many parts of the world. மேலும் சர்வதேச சட்டத்தையும் நடைமுறையையும் நினைவுபடுத்தியதோடு கடந்த 80 வருட காலமாக மனித உரிமைகளை நிலைநாட்டும் செயற்பாட்டை ஐநா மனித உரிமைகள் பேரவை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். அத்தோடு மனித உரிமைகளுக்கு எதிரான செயற்பாடுகள் உலகளாவிய ரீதியில் அதிகரித்துள்ளதாகவும் கட்டுப்படுத்துவதற்கு தம்மாலான முயற்சிகளை செயற்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. The very principles upon which the United Nations was founded 80 years ago are being tested. We must remember why we are here. Our responsibility is not just to debate or adopt resolutions. It is to make tangible, positive impact on people's lives. Over the next 6 weeks, the victims and survivors of human rights violations and abuses must remain at the center of our discussions and actions. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.